இனி கரண்ட் பில்லே கட்ட தேவையில்லை, உடனே முந்துங்கள் நிரம்புகிறது. கோடை வெயில் ஒரு புறமா தலையை சுத்த வைக்குது அப்படின்னா, மறுபுறம் கோடை வெயில்ல ஏசி பயன்படுத்துறதால வரும் கரண்ட் பில்லு அதை விட ரொம்பவே பெரிய தலை சுற்றலை கொடுக்குது. சாமானிய குடும்பங்கள் பெரிதுமே மின்சார கட்டணத்தால பாதிக்கப்பட்ட நிலையில உங்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சி கொடுக்கிற அறிவிப்பை சமீபத்துல மோடி அரசு வெளியிட்டு இருந்தாங்க. இதுபடி நீங்க செஞ்சா உங்களுக்கு மாசம் 300 யூனிட் இலவசமா மின்சாரம் கிடைக்கும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்குது. இது குறித்து பலருக்குமே இப்போ தெரிய வந்திருக்கிறதால முந்திக்கிட்டு வராங்க. நீங்களும் உடனே விண்ணப்பம் செய்யுங்க. இது குறித்த முழுமையான தகவலை இங்க பார்க்கலாம். மாதம் ஒன்றுக்கு 300 யூனிட்டுகளை இலவசமா பெறும் வகையில சோலார் பேனல்கள் திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சமீபத்திய தகவலின்படி இந்த திட்டத்தோட பயனாளிகளுக்கு 3 முக்கிய விஷயங்கள் இருக்குது. அந்த விவரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த திட்டம் பற்றி சுருக்கமா தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டத்தோட பெயர் பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா. இந்த திட்டத்தின் மூலமா வீடுகள்ல சோலார் பேனல்கள் பொறுத்த மத்திய அரசு மானியம் வழங்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா 1 கோடி வீடுகள்ல சோலார் பேனல்கள் அமைக்க மத்திய அரசு மானியம் வழங்குறாங்க. இதுக்காக மத்திய அரசு பட்ஜெட்ல மின்துறைக்கு 7327 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த சோலார் பேனல்களை மத்திய அரசு இலவசமா நிறுவாது. இது வேணும்னு விரும்புறவங்க solarrooftop.gov.in அப்படிங்கிற இணையதளத்துல விண்ணப்பிக்கணும். இப்படி விண்ணப்பம் செய்யறவங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்குவாங்க. அதுக்கப்புறமா சொந்த செலவுல சோலார் பேனல்களை நிறுவனம். அதுக்கப்புறமா மத்திய அரசு அவங்களுக்கு மானிய பணத்தை வழங்கிடுவாங்க. இந்த மானியம் பெற பயனாளிகள் கண்டிப்பா செய்ய வேண்டியது எது அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய சொந்த மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் ஐடி வைத்திருக்கணுமா. மேலும் அந்த வீட்டிற்கு வரும் மின் கட்டணம் விண்ணப்பதாரரோட பெயர்ல இருக்கணுமா. விண்ணப்பதாரரோட பெயர்ல வங்கி கணக்கு இருக்கணும். இந்த 3மே இருக்கிறவங்களுக்கு மட்டுமே மத்திய அரசு மானியம் மற்றும் சோலார் பேனல்கள் அமைக்க அனுமதி வழங்குவாங்களா. மானியம் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். மத்திய அரசும் இது பற்றி தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. 3 கிலோவாட் வரைக்குமே சோலார் பேனல்களை நிறுவனங்களுக்கு மத்திய அரசு 18,000 ரூபாய் வழங்குறாங்க. அதாவது 1 கிலோவாட்டுக்கு 18,000 ரூபாய் தராங்க. 2 கிலோவாட்டுக்கு 36,000 ரூபாய் கொடுக்கறாங்க. அதே போல 3 கிலோவாட் சோலார் பேனல்களை நிறுவினா மத்திய அரசு 51,000 ரூபாய் கொடுக்கறாங்க. அதுக்கு மேல பயன்படுத்துற ஒவ்வொரு கிலோவாட்டுக்குமே மத்திய அரசு 9,000 ரூபாய் மானியமா வழங்குறாங்க. ஆனா அந்த மானியத்தை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்க மாட்டாங்க. சோலார் பேனல்கள் நிறுவப்பட்ட 1 மாசத்துக்கு அப்புறமா தான் கொடுப்பாங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னா, இந்த திட்டத்திற்கு solarrooftop.gov.in அப்படிங்கிற இணையதளத்துல விண்ணப்பிக்கலாம். இந்த தளத்தை ஓபன் பண்ணிக்கிட்டு அதோட இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்ளை ஃபார் ரூஃப்டாப் சோலார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மாநிலம், மாவட்டம், மின் நிறுவன விவரம் மற்றும் நுகர்வோரோட நடப்பு பில் கணக்கு எண்ணோட பதிவு செஞ்சுக்கணும். பின்னர் தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்யணும். அதுக்கப்புறமா விண்ணப்பத்தை அப்ளை செஞ்சிடணும். இந்த விண்ணப்பத்தை மத்திய அரசு 15 to 20 நாட்களுக்குள்ள ஆய்வு செஞ்சு தகுதியானவங்களுக்கு அனுமதி வழங்குவாங்க. எத்தனையோ நல்ல திட்டங்கள் அரசாங்கம் சார்பில் கொடுக்கப்பட்டாலுமே அதை பயன்படுத்தி பயன்பெறது நம்மளோட கையில் தான் இருக்குது.